அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஜனாசாவை பின்தொடர்வது, நோயாளியை நலம் விசாரிப்பது, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது, சத்தியத்தை முழுமையாக நிறைவேற்றுவது, சலாமுக்கு பதில் சொல்வது, தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அவருக்கு அருகில் இருப்பவர் யர்ஹமக்கல்லாஹ் என்று கூறுவது ஆகிய 7 செயல்களை செய்யும்படி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என பராஉ பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1239. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தங்களுடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டளையிடப்பட்ட இந்த நற்செயல்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுபோன்று எங்கெல்லாம் மார்க்க ரீதியாக நமக்கு நன்மைகள் வழிகாட்டப்படுகின்றனவோ அவற்றை நடைமுறைப்படுத்தி நன்மையை பெற முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.